டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது. வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒண்ணு தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன் இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய் புதுசா சீட்டு கீட்டு எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி வர. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா? அதுக்குதான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா போன் கமிங். ஒண்ணும் வரலையடா. உன் நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திராவதி நீயா பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி எவன் வீட்டு கூடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் போன் அடிக்கிறீங்க. ஹலோ. ஏய் ஏதோ பொண்ணு பேசுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. கோல் போட்டுறாங்க. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட குடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா. இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. மச்சம்மாடா ஒப்பிக்க தயாராக தோழர்களே. ஏய் இப்ப பாரும்ல. கூட இருக்கன்றீங்க. யாமிய பார்த்ததே இல்லையா? நீலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம். நாங்க தூங்கும் போதுதான் நீங்க வெளியே அறிவீங்க. அப்படியே யாமினி கடப்பக்கிட்டு வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல தெரிந்தா கூட நம்பிட மாட்டான். சும்மா இருக்குடா. நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க நீ வச்சிட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்க எல்லாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொண்டு வாங்க. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இதான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ. கட் ஆயிருச்சு. என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா. கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். டே சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பருப்பு இல்லடா. ஐயோ என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல. ஏய் எழுந்துடா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய் யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சுட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான். 1 மாசம் அப்பா செலவு, 1 மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன். யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா. எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்கு. அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ற சொன்னது சுத்த போய் தானே? இல்ல அது எனக்கு தெரியும்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்களா? எனக்கு
எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளம்ங்க. இல்ல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமா பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமனி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாம உன்னோட ஃபைட்டா இருக்கனாலயா? இல்ல உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல? எந்த ஸ்டேட்ல நீ தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? ஓ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீர்க்க தமிழ்நாடு வட்டமா புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்கம் என்ன? பணத்தை புடுங்கிறது தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க் லாபத்துல போதையில இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்டருக்கு சில்லற தர மாட்டாங்க. ஒரு குவார்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில பாருங்க. அங்கதான் இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி திறந்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா. இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 உன் பேர் என்ன? முருகேசன். 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வாடா. பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா சேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திக்? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் போன் பண்ணிட்டான். நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா, உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமா நீங்க, இப்ப சித்தப்பானா? ஏறாத சார் நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேர சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பாக்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேதான் சார் தங்கி இருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்ல சார். இத மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்க கூடாது. யோ சார், யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல, பேரும் தெரியல. ஏதாவது தேர்மா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? எந்திரிக்கா. எந்திரியா. தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்ப நான் யாரா? இல்ல இவரு உண்மையான போலீஸா? இல்ல முதல்ல சொல்லி வச்சு வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா, போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ராக்கெட் போராட்டம். மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ் பாரு, கோமாளியும் பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லையா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா.
சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுல. அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாடகத்துல எவன் என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சு. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்குறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்ப மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர். இன்னொரு 1000 ரூபா குண்ணா. ஒரு நாளைக்கு தான் போவாங்க. செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்திருந்தா ஓகே. இப்ப மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு வாங்கிட்டா? நான் ஐடுவ பாக்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து போடா. வேணாயா வேணாம். ஏய், சீக்கிரம் எடுத்து போடா. வேணாம் தம்பி. உட்காருங்கச்சி. சேரெல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா, பாத்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? அடிப்பெல்லாம் +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன். அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றத பாக்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போலாமாச்சு. ஆடி மாசம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங் செம்ம பிஸியா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும். அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25. அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃபிளவர். நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம். நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லயே சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி, போன கூட. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி, பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முடிச்சிடுவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன். அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபாய் தரேன்றான். அதை வச்சு என்ன பண்றது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்க எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்ல. மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமா தந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை. இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்கு. அதான் நான் ரொம்ப நாளா பூட்டி தான் வச்சிருக்கேன். கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேண்ணே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒண்ணு பண்றேன். அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க. ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகை எல்லாம் நிறைய இருக்கும். பகடி வேற கேட்பாங்க. அதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்க முதல் தடவையா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாம இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேக்குறீங்க. ஏன் நீங்க மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாசம் போட்டோம். கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மா எல்லாம்? இப்ப என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்க. ஐயா, காசு ஹேய், என்னடா அது? ₹1 கொடு.
அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸ் பாத்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருக்கடா. டேய், 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 பாத்துடா. நம்மளதான் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடா பத்தியா? போடு, இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மிஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம், ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. வேண்டாமா, என் பேரெல்லாம் கிழவி ஆசைய பத்தியா? அவங்க மச்சி மிஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மிஸ் இல்ல. ஐயோ, ஆச்சி அங்க பாருங்க. ஆச்சி மிஸ் சாமி பேர் தான் வச்சிருக்கோம். போதுமாச்சி?